இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனோடனே ப்ரீ போல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே எக்ஸிட் போல் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து எக்ஸிட் போல் ஈவினிங் ரிலீஸ் ஆகுது. இந்த போலிங், இந்த ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவில் ஒப்பீனியன் போலுக்கான தேவையே கிடையாது. ரிசல்ட்டு வரப்போகுது, இப்போ வெயிட் பண்ணால் தெரிய போகுது. எதுக்கு பெரிய ஒப்பீனியன் போல்லாம் எடுத்துகிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி அரசியல் பண்ணணும். அரசியல் பண்ணி எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு போய்கிட்டு அதுக்கு முன்னாடி யார் ஜெயிப்பாங்கன்றதை கண்டுபிடிச்சலாம் என்ன பண்ண போகிறீங்க? நியூஸ் சேனல்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் மாதிரி மாறியாச்சு. அப்புறம் அதில் கமர்ஷியலாக வேறு சில விஷயங்களும் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய வேலை பார்க்கணும். தாவேக்காவுக்கு 80% ஓட்டு இருக்குன்னே வச்சுப்போம். இருந்தாலும் அவங்களோட அரசியல் என்ன? அவங்ககிட்ட ஒரு அரசியலும் இல்லை. அப்போ நான் விமர்சிக்க தான் போகிறேன். நான் ரசிகன் கிடையாது. ரசிகர்கள்லாம் தலையோட படம் 500 நாள் ஓடிடுச்சு, 500 நாள் ஒரு படம் ஓடினதுக்கு அது நல்ல படம் கிடையாது. தாவேக்காவுக்கு இவ்வளோ % இருக்குமா, தாவேக்காவுக்கு இவ்வளோ % இருந்தால் அப்படியே எனக்கு பெரிய கவலை வருமா? அதெல்லாம் எனக்கு என்ன, அதிகமாக இருந்தாலும் எனக்கு என்ன கவலை? நான் ஏன் வியூஸை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்க போகிறேன். என்னோட பார்வை என்னன்னா, இந்த கட்சிக்கு அரசியல் கிடையாது, அது ஒரு ஃபேக்ட். யார் அதை மறுக்க முடியும்? விஜயோட அரசியல் என்னன்னு அவங்க ஆதரவாளர்கள்லாம் சொல்லுவாங்களா? சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ரசிகர்களை மாதிரி விஜய்க்கு 40% ஓட்டு இருக்கு தெரியுமா, 50% ஓட்டு இருக்கு தெரியுமா, அவர் இப்படி பண்ணிடுவார் தெரியுமா? இருக்கட்டும்டா, அவருக்கு இருக்கட்டும். அவருக்கு 40% ஓட்டு இருக்கிறதால உனக்கு என்ன லாபம்? ரசிகர்னா நீங்க தான் திருத்தணும். இவங்க என்ன பண்றாங்க, மீடியாக்காரங்க ரசிகர்கள் மாதிரி மாறிட்டாங்க. விஜய்க்கு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, அப்ப நம்மளும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து கை தட்டுவோம். ஒன்னு டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டாவது நல்ல பணமும் இறக்குறாங்க விஜய் ஆட்கள்லாம். விஜயோட அந்த கட்சிக்காரங்க நல்ல பணமும் ஸ்பெண்ட் பண்றாங்க. நீ ஊருக்குலாம் போய் கேளுங்க, நல்ல பணம்லாம் கொடுக்குறாங்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம எங்கள் ஊரில் எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறது கேப்ரியல் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனோடனே ப்ரீ போல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே எக்ஸிட் போல் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து எக்ஸிட் போல் ஈவினிங் ரிலீஸ் ஆகுது. இந்த போலிங், இந்த ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எதுவும் பெரிய பிரோஜனம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ ஒப்பீனியன் போல் பார்த்தோம்னா பெரிய ஒரு டைம் வேஸ்ட் தான் அது. ஒரு குரூப்பு டிவிகே ஜெயிப்பாங்கன்றாங்க, இன்னொரு குரூப் பார்த்தோன்னா டிஎம்கேன்றாங்க, ஏடிஎம்கேன்றாங்க, எல்லா பாசிபிள் ரிசல்ட்ஸையும் சொல்கிறாங்க. அப்போ அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்ன முடிவுக்கு வருது? ஒரு முடிவுக்கும் நம்மளால் வர முடியாது. ரெண்டாவது, ஒப்பீனியன் போல்ஸ்லாம் பொறுத்தளவில் அவங்க எடுக்கிற அந்த விதத்துலேயும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை சின்சியராகவே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ போக போக பார்த்தோம்னா எனக்கு பிடிச்ச ஒரு ரிசல்ட் நான் பாட்டுக்கு சொல்லுவேன், சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அது சீரியஸான ஒர்க் இல்லை. என்னை பொறுத்தளவில் ஒப்பீனியன் போலுக்கான தேவையே கிடையாது. ரிசல்ட்டு வரப்போகுது, வெயிட் பண்ணால் தெரிய போகுது. எதுக்கு பெரிய ஒப்பீனியன் போல்லாம் எடுத்துகிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி அரசியல் பண்ணணும். அரசியல் பண்ணி எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு போய்கிட்டு அதுக்கு முன்னாடி யார் ஜெயிப்பாங்கன்றதை கண்டுபிடிச்சலாம் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதனால் ஒன்று எனக்கு தெரிஞ்ச அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்படியே பண்ணணுன்னு இறங்கியாச்சுன்னா அதுக்குன்னு வழிமுறைகள் இருக்குது, ஒரு பெரிய டீம் வேணும், அதுக்குன்னு சயின்டிஃபிக்கான மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா ஒரு 4-5 யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க 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 பாட்டுக்கு எதையாவது ஒரு நம்பர்ஸை சும்மா அடிச்சு விட்றது, களத்தில் என்ன நிலவரம் இருக்குது, பேசிக்கான ஃபேக்ட்ஸ் டேட்டா எதுவுமே தெரியாமல் சும்மா அடிச்சு விட்றது. குறைந்தபட்சம் கொஞ்சம் ரிசர்ச்சாவது பண்ணலாம்ல. இப்போ ஒரு தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஹிஸ்டாரிக்கலாக இவங்க ஜெயிச்சிருக்காங்க, இந்த தடவை இந்த மாதிரியான சூழல் இருக்குது, முக்கியமான குரூப்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் அந்த பேசிக் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சாவது பேசலாம். அது கூட இல்லாமல் நிறையா பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பொறுத்தவரை பெரிய டைம் வேஸ்ட் அதெல்லாம். எக்ஸிட் போல்ஸுமே தப்பாக போயிருக்கு நிறைய தடவை. எக்ஸிட் போல்ஸ்லாம் எப்படி தப்பாக போகும்னு நமக்கு தெரியல, பட் எக்ஸிட் போல்ஸுமே தப்பாக போயிருக்கு நிறைய நேரங்களில். அப்போ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அவங்களால கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்னு. எதுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தையே என்ன? ப்ரெடிக்ஷன், அது ஒரு அனுமானம் தானே. ரிசல்ட்டு கிளியர் கட்டாக வந்துருமே, எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு? ஸோ எப்படி நீங்கள் இந்த எக்ஸிட் போல்ஸ் வருது இல்லை, இந்த எக்ஸிட் போல்ஸ் வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோமா, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டா பிரோஜனம் கரெக்டாக முடிஞ்சு போச்சு இல்லை. எக்ஸிட் போல்ஸு ஒப்பீனியன் போல்ஸால் என்ன பிரோஜனம் நமக்கு இருக்குது? இந்த கட்சி ஜெயிக்கும்னு அவங்க சொல்கிறதால அந்த கட்சியை பவரில் உட்கார வைக்க போகிறதெல்லாம் இல்லையே. வாட் மேட்டர்ஸ்ன்றதான முக்கியம், ஆக்சுவல் ரிசல்ட் தான் மேட்டர்ஸு. அப்போ இது நம்மளை குஷிப்படுத்த, இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ், ஏகப்பட்ட டிவி சேனல்ஸ் இருக்குது, அவங்களுக்குலாம் இப்போ கண்டென்ட் இல்லை,
அவங்களெல்லாம் பிஸியாக வச்சுக்கணும். அப்புறம் நிறைய எக்ஸிட் போல்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே ஆரம்பிச்சுது. அப்புறம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஒப்பீனியன் போல் வந்து இந்த கட்சியை ஆதரிக்குது. அப்போ அதுக்கு போட்டியாக நம்ம இன்னொரு ஒப்பீனியன் போல ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் அது போட்டியாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி பார்த்தா அவங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு ஒப்பீனியன் போல கொண்டு வருவாங்க. அப்போதானே கட்சிக்காரங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த கட்சி அவங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு ஒப்பீனியன் போல் வருதுன்னா அந்த கட்சிக்காரங்களும் அதை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொன்று தேவைப்படும்ல. அப்போ இன்னொன்று இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதுவும் பார்த்தோம்னா பயங்கரமாக ஷேர் ஆகும். அது அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, நமக்கு தேவையில்லை, நமக்கு டைம் இல்லை, வேஸ்ட்டு. இதை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா, இப்போ நம்ம சவுத் இந்தியா மீடியாஸ் வந்து அதில் அவங்களுக்கு ஃபேவராக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ நார்த்துலேருந்து நேஷனல் மீடியா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதில் கொஞ்சம் ரியாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து உண்மையா? நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒப்பீனியன் போல் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ரிசல்ட் என்னைக்கு வரப்போகுது? முடிஞ்சு போச்சு. அதுதானே ஆக்சுவல் ரிசல்ட். அதுதானே 4ஆம் தேதி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே அதிகாரத்துக்கு வரப்போகிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர் தானே சிஎம் ஆக போகிறாரு. ஏன் நம்ம இன்னைக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அதில்? இப்போ என்னன்னா, எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்தால் நானுமே அதை எடுத்து பேச தான் செய்வேன். பட் நான் சொல்ல வரேன் என்னன்னா, அதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப சீரியஸான ஒரு விவகாரம் மாதிரி. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஒப்பீனியன் போல்லாம் பார்க்கும்போது நானும் எடுத்திருக்கேன். அதெல்லாம் அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதை செய்யணும்னா பெரிய டீம்லாம் வேணும். ஒரு தொகுதியில் நீங்கள் ஒரு நல்ல சயின்டிஃபிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய டீம் தேவை. ஒரு தொகுதிக்கு ஒரு 5-6 பேர் உங்களுக்கு தேவை. பெரிய நீங்கள் சொல்கிற நேஷ்னல் மீடியாலாம் எடுத்துக்கிட்டா கூட அவங்க ஒரு 1000 பேரை இறக்க வேண்டியிருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக கரெக்டாக கருத்து கணிப்புலாம் நடத்தணும்னா. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். யார் அதை கரெக்டாக பண்ணுவாங்கன்னா, இவங்க இருக்காங்க இல்லையா, அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. ஒரு தொகுதியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ நம்ம தொகுதி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா, அதிருப்திகள் இருக்கா, அதெல்லாம் கண்டுபிடிக்க விரும்புவாங்க. ஸோ அவங்க சர்வேலாம் எடுப்பாங்க கிரவுண்டில். அது ஓரளவுக்கு ஆக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு யாரும் ஏமாற்ற வேண்டிய தேவையில்லை, அவங்களுக்கு களம் நிலவரம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை எடுக்கிறாங்க. ஆனால் வெளியே வர ரிசல்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது மோஸ்ட்லி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக, கருத்துருவாக்கம் பண்ணுறதுக்காக அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து உண்மையாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அஜெண்டாவோட ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ஃபுல்லாக நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு. இப்போ நேற்று வந்து ஒரு நேஷனல் மீடியா வந்து ஒரு சும்மா போகிற போக்கில் வந்து இந்த டிஎம்கேலேருந்து ஒரு 70 சீட்டு, ஏடிஎம்கேலேருந்து ஒரு 70 சீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 140 பக்கம் ஒரு சீட்டு வந்து டிவிகே சைடு போகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படி சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? திமுக 70, அதிமுக 70, டிவிகே 140. அங்கேருந்து பிரித்து இவங்க தனியாக ஒரு செட் ஆஃப் சீட்ஸ் வந்து பிரிப்பாங்க. அதுலேருந்து 140 டு 100லேருந்து 120, 20 டு 140 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிவி வருன்றாங்க. அப்படி வருன்றாங்க. எந்த டிவி? இந்தியா டுடே. இந்தியா டுடேவா? தெரில, எனக்கு தெரில. அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பொறுத்தளவில் மக்களுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஒரு புது கட்சியை ஆரம்பித்து அரசியலே பேசாமல் பட்டுன்னு நீங்கள் பாட்டுக்கு இவர் ஒரு செலிபிரிட்டி அதனால ஜெயிச்சிருவார் அப்படி கிடையாது. இப்போ சினிமாவில் இப்போ நான் ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்குன்னு வச்சுப்போம், இன்டர்நெட்டில் பயங்கர ஃபேமஸாக இருக்குன்னு வச்சுப்போம். என்னால் சினிமாவில் யூஸ் இருக்குது. அப்போ ரைட்டு, கேப்ரியல் கொஞ்சம் காசு கொடுத்து சினிமாவில் நடிக்க வைப்போம்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஸோ வெறும் ஃபேம் வந்து சினிமாவில் உங்களுக்கு லாபத்தை தரும். ஆனால் அரசியலில் வெறும் ஃபேமை மட்டுமே வச்சு நீங்கள் அரசியலில் ஸ்கோர் பண்ண முடியாது. அரசியல் பொறுத்தளவில் அரசியலால் மக்களுக்கு லாபமும் வரும், பாதிப்பும் ஏற்படும். அதனால மக்கள் ரொம்ப யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. இப்போ சில கட்சிகளை பார்த்தோம்னா சில கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க வெறித்தனமாக. அது ஏன் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த கட்சியை ஆதரிச்சோம்னா அந்த கட்சி ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வந்தால் நமக்கு லாபம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதில் எந்த குழப்பமுமே இருக்காது. ஸோ அப்போ அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவங்க அந்த கட்சியை விட்டு வெளியே வரணும்னா அவங்க யோசிப்பாங்க. இப்போ சென்னையில் இருக்கவங்க டிஃப்ரெண்ட்டு. சென்னையில் பார்த்தோம்னா அப்பர் மிடில் கிளாஸ் ஆட்கள் இருப்பாங்க. கொஞ்சம் அந்த அரசோட ரொம்ப க்ளோஸாக இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அரசை சார்ந்து இருக்க மாட்டாங்க நிறைய பேர். அவங்க பிடிச்ச மாதிரி ஓட்டெல்லாம் மாற்றி போட்டு போகலாம். ஆனால் கிராமங்கள்லாம் போயிட்டீங்கன்னா அரசோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிருப்பாங்க மக்கள். ஒரு பிரச்சனைனா கவுன்சிலர்கிட்ட போக வேண்டியிருக்கும். ஒரு தேவைன்னா நீங்கள் அந்த மாதம் 1000 ரூபா, அப்புறம் இந்த ஃப்ரீ பஸ்ஸு, அப்புறம் அந்த வேறு நிறைய விஷயங்கள், இந்த ஃப்ரீ எஜுகேஷனாக இருக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் அவங்க சார்ந்திருப்பாங்க. ஸோ அவங்க மாற்றி ஓட்ட போடுறதுனா யோசிப்பாங்க அவங்க.
நமக்கு சில விஷயங்கள் கைக்கு வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு போட்டோம்னா இதெல்லாம் திரும்ப வருமானலாம் அவங்க யோசிப்பாங்க. சாதாரண சாமானி இப்போ சாதாரணமாக சென்னையில் காட்டில் இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. விஜய்க்கு ஏன் ஓட் போடுறீங்க, விஜய் மாற்றம் கொண்டு வந்துருவாருங்க, விஜய் ரொம்ப நல்லவருங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் கிராமங்களுக்குலாம் போனீங்கன்னா மக்கள் கனெக்ட் ஆகிருப்பாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அரசோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி போட முடியாது. அவங்க அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா, விஜய் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவர் தான் நல்லா பண்ணுவாருங்க அதனால போடுறாங்க அப்படின்லாம் அவங்க போட மாட்டாங்க. அவங்களுக்கு இதோட தேவையெல்லாம் இருக்கும். எலெக்ஷன் கிட்ட வரும்போது பார்த்தோன்னா அப்புறம் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால 120 140 ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சீட்ஸாக கன்வெர்ட் ஆகுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் விஜய்க்கு. மேபி ஒரு எனக்கு தெரியல, நம்ம பார்ப்போமே, எதுக்கு தேவையில்லாம அசியூம் பண்ணிட்டு. ஆனால் எனக்கு என்னவோ இந்த பெரிய இந்த 100 சீட் வின் பண்ணுவாங்க, 50 சீட் வின் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. மேபி ஒரு 4-5 சீட் வின் பண்ணால் பெரிய விஷயம் டிவிக்கு. நான் சொல்கிறது ஒரு 4-5 சீட்ஸ் வின் பண்ணாலே பெரிய விஷயம் தான். ஸோ அதனால் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளே பேசியிருக்கோம், நீங்கள் நம்ம சேனலுக்கே கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு சும்மா இருக்க ஒரு கட்சி ஒரு 20% வாங்குது அப்படின்னா அது வந்து நம்ம மீடியா வந்து நம்ம அதை பற்றி பேசணும், அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக உங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது சொன்னீங்க, நீங்கள் எதிர்பார்த்ததையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருக்குது டிவிக்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த மீடியாஸ் நம்ம மீடியாஸ் வந்து நேஷனல் மீடியாவாக இருக்கட்டும், சேட்டலைட் மீடியாவாக இருக்கட்டும், இவ்வளோ ஹைப்பு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது டிவி கேக்குன்னு? இப்போ நியூஸ் சேனல்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் மாதிரி மாறியாச்சு. அப்புறம் அதில் கமர்ஷியலாக வேறு சில விஷயங்களும் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய வேலை பார்க்கணும். ஏன்னா இப்போ கருத்து கணிப்பு ஒருத்தன் எடுக்கிறான், ஒரு சேனல் ரன் பண்ணுறான்னா செலவு நிறையா இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி அரசியல்வாதிகள் கையில் நிறைய பணம் இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள் கையில் இருக்கிறத விட அரசியல்வாதிகள் கையில் பணம் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ என்னை பொறுத்தளவில் நான் தாவேக்காவை பற்றி பேசின விஷயம் என்னென்னா, எனக்கு தாவேக்காவுக்கு 10% வருதா 15% வருதான்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் கவலைப்படுறது என்னன்னா, தாவேக்கா கிட்ட என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது, அவங்களோட அரசியல் என்ன, மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்காங்களா, இதை தான் நான் பார்க்குறேன். ஸோ தாவேக்காவுக்கு 80% ஓட்டு இருக்குன்னே வச்சுப்போம். இருந்தாலும் அவங்களோட அரசியல் என்ன, அவங்ககிட்ட ஒரு அரசியலும் இல்லை. அப்போ நான் விமர்சிக்க தான் போகிறேன். நான் ரசிகன் கிடையாது. ரசிகர்கள்லாம் தலையோட படம் 500 நாள் ஓடிடுச்சு, 500 நாள் ஒரு படம் ஓடினதுக்காக நல்ல படம் கிடையாது. அதே மாதிரி ஒரு கட்சி 80% ஓட்டு வாங்குதுன்றதுக்காக அந்த கட்சி நல்ல கட்சியும் கிடையாது, அந்த கட்சியோட தேவை மக்களுக்கு இருக்கணும் கிடையாது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, விஜய் ஒரு பெரிய ஸ்டாரு, ரொம்ப ஒரு கிளாமரை கொண்டு வராரு, மாஸ் ஃபாலோவிங் இருக்கு, அதெல்லாம் என் பிரச்சனையே கிடையாது. விஜயோட அரசியல் என்ன, விஜய்க்கு ஒரு அரசியலும் கிடையாது. இன்னைக்கு ஏன் விஜய் முன்னாடி எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, போனால் எனக்கு ஒரு இன்ட்ரோ கிடைக்கும், பொலிட்டிக்ஸில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஏறிடலாம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் கலைஞ்சு போயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களெல்லாம் பெரிய பெரிய கட்சிகள் கொஞ்சமாக தூக்கிடுவாங்க. பார்ப்பாங்கல்ல, இப்போ ஒரு 234 வேட்பாளர்கள் போட்டிடுவாங்க. அப்போ அதில் ஒரு 50 பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கல்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அந்த 50 பேரை கரெக்டாக பார்த்து தூக்கிடுவாங்க. கமலுக்கு அதான் நடந்தது. சரி, இவர் கொஞ்சம் நல்லா இன்ஃப்ளூயன்ஸாக நல்லா பேசுறாரு, அவருக்கு கொஞ்சம் நல்லா பேஸ் இருக்கு, அப்போ இவங்க கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்து தூக்குவாங்க. இந்த ஊரில் அவரோட யூஸ் இருக்கும், அந்த ஊரில் இவரோட யூஸ் இருக்கும், அவர் ஒரு நல்ல பேச்சாளருக்கு அவர் இப்படி யூஸ் பண்ணலாம், கரெக்டாக இவங்களெல்லாம் தூக்கிடுவாங்க. இன்னைக்கு திமுக அதிமுகனால பேச்சாளர்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அரசியலுக்கு கொண்டு வர முடியல, தலைவர்களை உருவாக்க முடியல. அப்படி இருக்கும்போது இவங்க வழியா அதை பண்ணிடுவாங்க. அதை தாண்டி வேற எதுவும் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தாவேக்காவுக்கு இவ்வளோ % இருக்குமா, தாவேக்காவுக்கு இவ்வளோ % இருந்தால் அப்படியே எனக்கு பெரிய கவலை வருமா, அதெல்லாம் எனக்கு என்ன, அதிகமாக இருந்தாலும் எனக்கு என்ன கவலை, நான் ஏன் வியூஸை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்க போறேன். என்னோட பார்வை என்னன்னா, இந்த கட்சிக்கு அரசியல் கிடையாது, அது ஒரு ஃபேக்ட். யார் அதை மறுக்க முடியும்? விஜயோட அரசியல் என்னன்னு அவங்க ஆதரவாளர்கள்லாம் சொல்லுவாங்களா? சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ரசிகர்களை மாதிரி விஜய்க்கு 40% ஓட்டு இருக்கு தெரியுமா, 50% ஓட்டு இருக்கு தெரியுமா, அவர் இப்படி பண்ணிடுவார் தெரியுமா, இருக்கட்டும்டா, அவருக்கு இருக்கட்டும். அவருக்கு 40% ஓட்டு இருக்கிறதால உனக்கு என்ன லாபம்? அதுதான பிரச்சனைங்க. எனக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்ப நான் எதுக்கு அவரை சப்போர்ட் பண்ணும்? அப்ப 40% அவருக்கு ஓட்டு இருந்தாலும் அவர் எதுக்கு தானே செய்யணும்? அதுதான் இங்க விஷயம். அந்த புரிதல் இல்லாம சின்ன குழந்தைங்கள மாதிரி ரசிகனை நீங்க தான் திருத்தணும். இவங்க என்ன பண்றாங்க, மீடியாக்காரன் ரசிகர்கள் மாதிரி மாறிட்டாங்க. விஜய்க்கு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, அப்ப நம்மளும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து கை தட்டுவோம். ஒன்னு டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டாவது நல்ல பணமும் இறக்குறாங்க விஜய் ஆட்கள்லாம். விஜயோட அந்த கட்சிக்காரங்க நல்ல பணமும் ஸ்பெண்ட் பண்றாங்க. நீங்க ஊருக்குலாம் போய் கேளுங்க, நல்ல பணம்லாம் கொடுக்குறாங்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம எங்க ஊர்ல கொடுத்துருந்தாங்க பாருங்க. அப்போ வந்து அதை நல்ல பணமும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இவங்க அதிமுக திமுக பண்ற வேலையை இவங்களாலையும் பண்ண முடியும். நீங்க சொல்றீங்க நியூஸ் சேனல்லாம் பண்றாங்கன்றத,
அதனால அந்த அந்த வகையான ஒரு இன்ஃப்ளூயன்ஸையும் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி திருச்சியில் போயிட்டு ஒவ்வொரு இப்போ சர்ச்சு போனார், அதுக்கப்புறம் மசூதிக்கு போனார், அப்புறம் கோயிலுக்கு போனார். இதெல்லாம் எலெக்ஷன் டைமில் பண்ணார். எலெக்ஷன் முடிஞ்சு இப்போது நேற்று வந்து போயிருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? திருச்செந்தூர் வரைக்கும் போய் அதுவும் விடிய காலையிலே கிளம்பி போனதாக சொல்கிறாங்க. தெரில, எனக்கு என்னன்னு தெரில. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி போனது எல்லாத்துக்குமான ஆள்னா, நான் கிறிஸ்டியன் சர்ச்சுக்கும் போவேன், மாஸ்க்குக்கும் போவேன், அதே மாதிரி கோயில்களுக்கும் போவேன். அப்போ நான் எல்லாருக்குமான ஒரு ஆள் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ண பார்க்குறாரு. அவரை வந்து பிராண்ட் பண்ண பார்த்தாங்க. விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியன், ஸோ அவர் வந்து கிறிஸ்டியன் ஓட்ஸை டார்கெட் பண்ணுறாருன்னு அவரை பிராண்ட் பண்ண பார்த்தாங்க. ஸோ அதை உடைக்கிறதுக்கு மேபி எலெக்ஷன் முன்னாடி அவர் போயிருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டீங்கன்னா எல்லா மதத்தவர்களும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. இப்போ கிறிஸ்டியன்ஸ் பார்த்தோம்னா கிறிஸ்டியன்ஸ்கிட்ட நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போகிறத காட்டிக்கலாம், ஹிந்துஸுக்கிட்ட கோயிலுக்கு போகிறத காட்டிக்கலாம், மாஸ்க்குக்கு போகிறத முஸ்லீம்ஸை காட்டிக்கலாம். இது சாதாரண ஒரு விஷயம் தானே. தமிழ்நாட்டு அரசியல் இது நடந்தானே இருக்குது. இப்போ எலெக்ஷன், இப்போ ஒரு ரம்ஜான் வருதுன்னா உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, தலையில் ஒரு தொப்பி மாட்டிப்பாங்க, அப்படி இப்படி கை வச்சுட்டு ஒரு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிடுவாங்க. இது ஒரு ஹிந்து பண்டிகை வருதுன்னா அது ஹிந்து பண்டிகை வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. கிறிஸ்துவ பண்டிகை ஒன்று வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அது லாஜிக் என்ன? எல்லாரையும் பேலன்ஸ்டாக வச்சுப்பேன் நான். எல்லாருக்குமானவன் நான் சொல்றதுக்கு வந்து இப்படிதான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி பண்ணக்கூடாது, அது ரொம்ப தவறு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லது பண்ணணும் அவங்களுக்கு. இப்போ முஸ்லீம்ஸை பொறுத்தளவில் இந்த லாஸ்ட் ஒரு 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது பாஜக. ஒருத்தருக்கு தான் வாய்ப்பே கொடுக்குறாங்க. ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு தான் 24ல் வாய்ப்பே கொடுக்குறாங்க, அவரும் தோத்துடுறாரு. ஸோ அப்போ நீங்கள் நிஜமாவே மைனாரிட்டிஸ்க்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து பேசணும். அவங்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு நார்த்தில். இப்பயும் நம்ம டேட்டாலாம் பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட நிறைய நடந்துச்சு. அப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்து பேசலாம். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலையுமே முஸ்லீம்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சீட்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. அதிமுகவும் கம்மி பண்ணிட்டாங்க, திமுகவும் கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 7 சீட் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு 3-4 சீட் தான் கொடுக்குறாங்க. ஸோ சிஸ்டமேட்டிக்காக கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை பேசினா ஏதாவது பிரயோஜனம் உண்டு. நீங்க பாட்டுக்கு சும்மா மாஸ்க்கு போய் ப்ரேயர் பண்ற மாதிரி ஒரு மீடியா ஸ்டண்ட் காட்டுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு மக்களுக்கு நிஜமாவே நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அரசியல் ரீதியாக நீங்க ஏதாவது பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு சும்மா அவங்க கிட்ட போய் போட்டோ எடுக்கிறது, கையை கொடுக்கறது, இதெல்லாம் மீடியா ஸ்டண்ட். அதுதான் பண்றாரு. அதுதான் மற்ற அரசியல்வாதிகளும் பண்றாங்க. காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இவருக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. இவரும் அவங்கள மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன் தான். இலவசங்களை ஏத்துக்கிறாரு, அப்புறம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, கூட்டத்தை கூட்ட காசு கொடுக்குறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. இது எல்லாமே பண்றாங்கன்னா அப்ப இவங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்? இவங்க ஒரு மாற்றம் கிடையாது. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கும் பதில். நன்றி.